ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த மொபைல் கிரிப்டோ ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல் வரைக்கும். இந்த வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஸ்பாட் ட்ரேடிங்க்கு சிக்னல் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸ்பாட் ட்ரேடிங் சொல்லுங்கள் ப்ரோ, ஃப்யூச்சர் வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகுது, அது இல்லாமல் நீங்கள் ஸ்பாட் சொன்னீங்க, நாங்கள் ஆல்ரெடி ஸ்பாட்டில் தான் பண்ணுக்கிறோம், ஸோ எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நமக்கு வந்து அனலைஸ் பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. பட் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ப்ராப்ளம், எப்படி பண்ணுறது அப்படிலாம் கேட்டுக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பைபிட்டில் பார்த்துன்னு தான் இருந்தோம் ஸ்பாட் ட்ரேடிங்க்கு. பட் பைபிட் வந்து ரொம்ப நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இல்லை ஸ்பாட்டுக்கு. ஃப்யூச்சருக்கு பெட்டராக சிக்னல்லேருந்து எல்லாமே. ஸோ அதனால் நம்ம ஃப்யூச்சர் யூஸ் பண்ணிடணும். ஸோ ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும் பண்ண போகிறவங்களுக்கு நான் வந்து புதுசாக ஒரு ஆப் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், பிட்கெட். இதில் வந்து எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வேணால் கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிட்கெட் ஆப்போட இன்வைட் லிங்க் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, அது பாருங்கள், பிட்கெட் ஆப்னு பார்த்தீங்களா, இந்த ஒரு ஆப், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு யாருமே வந்து சைன் பண்ணுறது எப்படி, இன்டர்ஃபேஸ் உள்ளே போகுது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் முதல்ல பண்ணுறேன். சாரி, ஆனால் முதல்ல நான் சொல்லிடுறேன். நான் வந்து உள்ளே போனோடனே வந்து நமக்கு சைன்இன் கேட்கும்ல. நம்ம இப்போ பைபிட்டு எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணாலும் சைன்இன் கேட்கும். அது ஆஸ் யூஷுவல் நம்ம அதை சைன்இன் உள்ளே போய் சைன்இன் கொடுத்துக்கிறது. நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுமா, ஏன்னா ப்ரைவசி செக்யூரிட்டி அந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுமான்னு கேட்கும். வைக்கனாலும் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து செட்டிங்ஸில் போயிட்டு, இல்லை அங்கே அப்போ நீங்கள் பண்ணாலும் பரவாயில்ல, இங்கே போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு செக்யூரிட்டி, இங்கே பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓடிபி வரும், அதெல்லாம் முடிச்சுடுங்க. இது வரைக்கும் நான் வந்து நான் பண்ணது நான் சொல்லிட்டோம். அண்ட் தென் இதுக்கு அடுத்து நான் பண்ண பொறுத்த வந்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும்ல ஸோ அக்கௌண்ட்டை, அப்போ தான் வந்து நம்ம P2P இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம P2P பண்ணுறதுக்கு வெரிஃபை பண்ணணும் அக்கௌண்ட்டை. அது எப்படி நான் முதல்ல காமிச்சிட்றேன். ஸோ வெரிஃபை, வெயிட் அ மினிட். நான் வந்து என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் வந்து ஹைட் அவுட் பண்ணிடுவேன். இப்போ காமிச்சது இங்கே பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வெரிஃபிகேஷன் ஃபெயிலு. எல்லாருக்கும் வந்து தான் கேஒய்சி வந்து நம்ம இன்னும் மேட்ச் ஆகலை, கொடுக்கல. ஓகேவா. கவர்மெண்ட் இஷ்யூ டாக்குமெண்ட், நீங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லை பேன் கார்டு யூஸ் பண்ணுங்கள், ஆர் வேறு ஏதாவது கவர்மெண்ட் யூஸ் பண்ண டாக்குமெண்ட் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஆதார் கார்டு மாதிரி தான். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறது மீன்ஸ் ஃபோட்டோ பிடிச்சி கொடுக்குறது, அனுப்புறது, ஃபேஸ் ரெகக்னேஷன். நம்ம வந்து வீடியோவில் எப்படின்னா, இந்த ஆப்பில் வந்து நம்ம ஃபேஸ் தெரியும். நீங்கள் பைபிட்லாம் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. இப்போ வந்து வெரிஃபை பண்ணணும், கொடுத்துருங்க. இல்லை மேனுவல் ரிவ்யூ நம்ம அதை பார்க்கல, நம்ம ஃபஸ்ட் டைம் வரலாம், வெரிஃபை தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதில் ஆல்ரெடி கேட்குது ஆதார் கார்டா, ஐடி கார்டு, ஐடி கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லை ஆதார் கார்டு ஓடிபி மட்டும் ரெக்கமெண்டட், இல்லை பாஸ்வேர்ட். நம்ம வந்து ஆதார் கார்டு, ஓகேவா. ஓடிபி போகுது, நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஃபோட்டோஸ் அப்படிலாம். லெவல் 1 ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன். நம்ம வந்து யுஎஸ் கிடையாது, அதனால் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க, ஆதார் கொடுத்துரு. இப்போ இந்தியாவில வந்து நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ ஆதார் கார்டு பண்ணோம்னா நம்ம ஆதார் வெரிஃபிகேஷன் கோட், தட் மீன்ஸ் ஆதார் கார்டு நம்பர் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு நிமிஷம் போஸ்ட் பண்ணிக்கிறேன். சாரி, ஒரு சின்ன இன்டர்ப்ரேஷன். தட் மீன்ஸ் இப்போ நம்ம ஆதார் கார்டு போட்டுருல, கீழே வந்து சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணால் கொடுத்தா இந்த ஒரு பேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம இங்கே ஓடிபி போடணும். உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் நம்பர் கொடுத்தீங்களா, அந்த நம்பருக்கு ஓடிபி வந்துடும். மேலே எனக்கு ஓடிபி வந்துச்சு, நான் ஓடிபி போட்டு உள்ளே போகிறேன். அதான் நம்ம வெறும் கோடு போட்டால் ஆட்டோமேட்டிக் அடுத்த பேஜ் போடணும். ஐடி வெரிஃபிகேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ வந்து நம்மளோட ஃபேஸ் இது, ஓகேவா. ஸோ அதனால் நான் வந்து எங்கள் வீடியோ நான் கொஞ்சம் போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் இதில் கேட்குற மாதிரி இன்ஸ்டோட ஃபேஸ், அதை இந்த மாதிரி திருப்புங்க, மேலே கீழே பாருங்கள். அதுக்கடுத்து கண்ணை ஒழுங்காக காமிங்க, கண்ணாடி போட்டுன்னு பார்க்கக்கூடாது. கண்ணாடி போட்டுன்னா நம்ம ஃபேஸ் வெரிஃபிகேஷன் ஆகாது. ஃபேஸில் துணி எதை வச்சுக்கூடாது, ஃபேஸ் தெளிவாக இருக்கணும், ஓகேவா. அதை பண்ணணும். ஸோ நான் இதை பண்ணிடுறேன், 1 மினிட் வெயிட். நீங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அதுமாதிரி மேலே கீழே சுற்றி ஃபேஸை காமிச்சா போதும், அவ்வளோதான். ரெண்டுமே முடிஞ்சிச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்தா இப்போ வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஃபேஷியல் ரெகக்னிஷன், வி ஆர் ரிவியூவிங் யுவர் இன்ஃபர்மேஷன். தட் மீன்ஸ் வந்து இது வந்து 1 ஹவரில் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் அதனால் கவலைப்பட வேண்டாம். 1 ஹவருக்குள்ளே வந்து உங்கள் ஐடென்டி வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம P2P ட்ரேட் பண்ணிக்கலாம். P2P ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம வந்து வெரிஃபிகேஷன் ஆனோடனே நமக்கு வந்து மெயில் வரும். ஸோ அண்ட் தென் நம்ம வந்து P2Pக்குள்ளே P2P ட்ரேட் பண்ணிக்கலாம். P2P வந்து இங்கே பாருங்கள், ஸ்பாட் P2Pயா,
அதெல்லாம் நான் டேரெக்டாக இல்லை போவோம். அசெட்டுக்குள்ளே போயிடலாம். அசெட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ ஆட் ஃபண்ட்ஸு இங்கே கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் டெபாசிட்டும் போது இதெல்லாம் வேணாம் நமக்கு. இப்போ ஏன்னா P2P ட்ரேடிங்கிறது டேரெக்டாக வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஐ மீன் சார்ஜ் ஃபீஸோட நமக்கு ஆட் ஆகிடும். கொடுத்தாச்சா? நம்ம வந்து பை பண்ணோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? நம்ம வந்து லிமிட்டில் வச்சுப்போம். பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேமெண்ட் மெத்தட், கூகுள் பே, ஜிபே, ஜியோ பே, இது மாதிரி பேடிஎம்மு, யூபிஐ, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஐ மீன் பேங்க் அக்கௌண்ட் போட்டுக்கலாம், ஃபோன்பே, ஆல்மோஸ்ட் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எவ்வளோ போட்டுக்கலாம்னா 1000 வேணாம், ரொம்ப சில பேர்லாம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து 100 ருபீஸ், 100 வேணாம், ஒரு லிமிட்டான அமௌண்ட், ஒரு ஓகே 500 ருபீஸ் நான் வந்து இதில் ஏன்னா இந்த வந்து எல்லாருமே பண்ணுவீங்கள்ல. ஸோ அதனால் வந்து நிறைய ஃபண்ட் இருக்கணும், நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிப்பீங்க. பட் கம்மியாகிறவங்களுக்கு ஸோ ஐஎன்ஆரில் 500 ருபீஸ், நீங்கள் யூஎஸ்டிடி எவ்வளோன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. செலக்ட் பை ஆல், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு யூஎஸ்டிடியில் தான் தேவை. ஸோ நம்ம யூஎஸ்டிடியில் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க ஆன்லைனில் இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரிஞ்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறாரு 90, ஒரு யூஎஸ்டிடி வந்து 92 ரூபா 11 பைசா. ஸோ நம்ம இவரை வாங்குகிறோம். ஆல்மோஸ்ட் இவர் வந்து 200 2000 வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணுது. இந்த வெரிஃபிகேஷன் ஆனதுக்கு அடுத்து நம்ம டேரெக்டாக நம்ம உள்ளே போயிடலாம். ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. ஓகேவா? அண்ட் தென் இதில் வந்து ஸ்பாட் ட்ரேடிங் வந்து ரொம்ப ஸ்பாட் ட்ரேடிங் இருக்குது. தென் மார்ஜின் ட்ரேடிங் இருக்குது. மார்ஜின் ட்ரேடிங் வந்து நமக்கு வந்து எப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக, ஐ மீன் நம்ம ஸ்பாட், ஐ மீன் செல்லு பை ரெண்டுமே பண்ண முடியுமா இருக்குது. இது நான் இதுதான் படித்து வந்து சொல்லிடுறேன். மார்ஜின் ட்ரேடிங் இஸ் ஹை ரிஸ்க்காக, ஃபியூச்சரோட கம்மி ரிஸ்க்கு, பட் ஹை ரிஸ்க்கு. மார்ஜின் ட்ரேடிங் இன்வெஸ்டர் யூ அக்னாலேஜ் யூ அக்ரி, ஐ மீன் முன்னாடி டியூ டு ஹை மார்க்கெட் வாலட்டிலிட்டி வந்து உங்களோட ஃபண்டு வந்து போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஷுட் ஹேவ் த நோ ரைட் டு ஃபார் டிஜிட்டல் அசெட் ஆஃப் த பாரோயிங் இன்வால்வ் ரிஸ்க். நீங்கள் இதில் கடன் வாங்கி கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாமா? ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். இப்போ வந்து இதில் ஹைசோலேட்டட் மார்ஜின், கிராஸ் மார்ஜின் இருக்குது. ரெண்டுத்துக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸு அதையும் பார்த்துக்கலாம். பட் எல்லாமே பார்க்காது சேமாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபண்டு வந்து ரெண்டுத்துலையுமே வந்து பாரோ பண்ணிக்கலாம், ரீபே பண்ணுறது, பாரோ பண்ணுறது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஓகேவா? ஓகே, யூஎஸ்டிடி வந்து நம்ம எஸ்என்டியாக மாற்றி நம்ம வந்து ஐ மீன் இப்போ வந்து ட்ரேடுக்குள்ளே போவோம். இப்போ ட்ரேட் உள்ள இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபியூச்சரில் இருக்காங்க. டபுள் டேப் பண்ணனா ஸ்பாட் வேணுமா ஃபியூச்சர் வேணும் கேட்கும். நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம். நம்ம ஃபியூச்சரும் பண்ணலாம். பட் நம்ம வந்து பைபிட் வந்து இதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நம்ம பைபிட்டே பார்ப்போம். ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பை ஆர் செல் ரெண்டுமே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துக்குறாங்க. மார்ஜின் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் அந்த தான் நம்ம ட்ரே பண்ண முடியும். ஓகேவா? ஆட்டோ பாரோ, ஆட்டோ பே, ஆட்டோ ரிவர் இதெல்லாம் வேணாம். நம்ம மேனுவல் வச்சுப்போம். மேனுவல் மீன்ஸ் நீங்கள் ஃபண்டு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கடன் வாங்கினா அதுக்கான ஃபீஸ்ன்றது கொஞ்சம் வரும். அதுதான் எங்கள் ப்ராப்ளமேட்டிக்காக. பட் ஃபியூச்சரில் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஃபீஸ்க்கு எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஆல் ட்ரேடிங் ரூல்ஸ் ஆர் த சேம் அஸ் போத் தோஸ் ஃபார் ஸ்பாட் ட்ரேடிங் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதேமாரி தான் இல்லை. பை ஆர் செல் பண்ணிக்கலாம். பிடிசி யூஎஸ்டிடி, பிடிசி வச்சு பிடிசி வந்து இதில் வந்து 3 டைம்ஸ், கிராஸ்னால நமக்கு 3 டைம்ஸ். வாட் இஸ் எ கிராஸ் அண்ட் ஐசோலேட்டட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல் பொசிஷன் ஆன் ஆல் டோக்கன், அவாய்ட் லிக்விடேஷனுக்காக, லாஸ் ஆஃப் இஸ் ஆல் மார்ஜின். ஐசோலேட்டட் மார்ஜின்னா ஒன்றும் கிடையாது, இண்டிபெண்டான மார்ஜின் அக்கௌண்ட்டு, தி டூ அக்கௌண்ட். தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடுக்கான அமௌண்ட் வச்சு மட்டும்தான் நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறேன்னா பிடிசி இருக்குது, உங்கள்கிட்ட வந்து ஒரு $100 இருக்குது, நீங்கள் பிடிசி வந்து வெறும் $20 மட்டும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஒரு இன்கேஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், லாஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ $19 வரைக்கும் லாஸ் கிட்ட வந்துடுச்சு. இன்னும் ஒரு $1 வந்து ஐ மீன் $1 தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $20. ஸோ லாஸ் ஆச்சுன்னா $20 போயிடும். ஐ மீன் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், ஏன்னா நானே குழப்பிட்டேன் உங்களை. இருங்க, நம்ம வந்து ஏதாவது சார்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இப்போ பிடிசி சார்ட் 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள், சார்ட் வந்துடும். இது ஒன்றும் பார்க்க சார்ட் ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, ஓரளவுக்கு ஓகே சார்ட் எங்களுக்கும். இப்போ பிடிசி இருக்குதா, இப்போ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட $100 இருக்குது, அதில் நல்லா வச்சுங்க $100. இதுக்கு நமக்கு வந்து சார்ட் ஐ மீன் நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்கும்.
ஓகேவா? இருங்க நம்ம இது வச்சு பண்ணுவோம். ஐ மீன் இதை எடிட்டிங் ஆப்ஷன் தேர் இஸ் கண்டினியூஸ் லைன் ட்ரா எனேபிள்டு. ஒன் மினிட் ப்ளீஸ். இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டோமா, ட்ரெண்ட் லைன் வந்துடுச்சு, தென் ஜோனு, இது வந்து delete எல்லாமே கன்ஃபார்ம் delete பண்ணுறதுக்கு. இது பார்த்தா கண்டினியூஸ் ட்ரா. ஓகேவா? லைன் வந்து டிசேபிள். சரிங்க, இதை நம்ம விடுவோம். நம்ம டேரெக்டாக வந்து நம்ம வீடியோவில் சொல்லிடுவோம். இப்போ வந்து உங்கள்கிட்ட இப்போ $100 இருக்குது. ஓகேவா? அந்த $100 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. பட் நீங்கள் வந்து மொத்த அமௌண்ட்டு ஒரே கிரிப்டோவில் போட போகிறதில்ல. ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் போட்டிங்கன்னா அது ராங்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு $20 மட்டும் பிடிசியில் போடுறீங்க. ஐ மீன் மார்ஜின் யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி உங்களால் பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் $20 வந்து இதில் போடுறீங்க. சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆச்சு. இப்போ $100ல் $20 வந்து நீங்கள் பிடிசியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. ஐ மீன் பை பண்ண கொடுத்துருங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இது தெளிவாக புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இன்னொரு கிரிப்டோ அதுமாரி ஒரு 4 கிரிப்டோ மொத்தம் $100 நீங்கள் $100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இல்லை பிடிசி மட்டும் கீழே இறங்குறான், மீது எல்லாருமே உங்களுக்கு பைங்கில் இருக்கிறான். உங்கள் மொத்த ஓவரால் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா வந்து $100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு பார்த்தா $200 இருக்குது. பட் பிடிசி வந்து நீங்கள் $20 தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது வந்து லாஸில் இருக்குது. இப்போ லாஸ் எவ்வளோ இருக்குன்னா, நீங்கள் $20 இன்வெஸ்ட் பண்ணால் $20 பதிலாக ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு $90 வரைக்கும் லாஸ் ஆகிடுச்சு. இன்னும் $1 கீழே இறங்குன்னு வச்சுக்க, பிடிசி வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கினா நம்மளோட லாஸ் ஆகிடும், $20 லாஸ் ஆகிடும். பட் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் வந்து கிராஸ் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்க, அதில் ப்ராஃபிட் இருக்குதுல்ல. ஸோ வந்து இதில் லிக்விட் ஆகாது. அதில் ப்ராஃபிட் நம்ம அக்கௌண்ட்டில் எப்போ மொத்த ஓவரால் பேலன்ஸ் வந்து எவ்வளோ ஃபுல்லாகுதோ அவ்வளோக்கு வரைக்கும் வெயிட் பண்ணும். தட் மீன்ஸ் இப்போ வந்து நம்ம $100 சொன்னோம்ல, அந்த $100 லாஸ் ஆனால் மட்டும்தான் இது லிக்விடேட் ஆகும். எல்லாமே லாஸ் ஆகிடும். இல்லை ஐசோலேட்டட் எப்படின்னா தனியாக ஐசோலேஷன் அண்டர்ஸ்டாண்ட். ஐசோலேட்னா தனியாக ஒரே ஒரு கிரிப்டோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அது எல்லாமே அது தனியாகும். அது லிக்விடேட் ஆனால் அந்த ஒரு கிரிப்டோ மட்டும் லிக்விடேட் ஆகும். மற்ற இது கூட ஜாயின் ஆகி மற்ற இதுக்கும் இன்டர்ஃபியர் ஆகாது. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்படி தான் வச்சு நம்ம வந்து நம்ம பண்ணுறோம். இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேட்டா, நியூஸு எல்லாமே வருது. இப்போ லார்ஜ் ஆர்டர் பை 52% நியூஸ், அதுக்கடுத்து இதை பற்றி அபவுட் மார்க்கெட் கேப்பு, இஷ்யூ டேட்டு எல்லாமே இதில் வருது. சரிங்களா? இதில் வந்து நமக்கு அலர்ட் சிஸ்டம் உண்டா அப்படின்றது பார்ப்போம். மார்ஜினு, பிட்கெட் கன்வெர்ட், அது மாதிரி ஃப்யூச்சர் வேணால் நமக்கு பண்ணிக்கலாம். எல்லாமே அப்படியே வருது. ஃப்யூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்க முடியுது. நான் வந்து இது மோஸ்ட்லி நான் வந்து ஸ்பாட்டு ஃப்யூச்சர்லாம் சொல்ல மாட்டேன், ஸ்பாட்டுக்கு தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மேலே இங்கே லிமிட் ஆர்டர் வச்சுட்டு நம்ம சொல்கிறோம் 40,000, இப்போ ஒரு 200 நம்ம வந்து உங்களுக்கு செல்லிங் சொல்கிறோம் சிக்னலில். ஓகேவா? 40,200 நம்ம வந்து அமௌண்ட் வந்து இருக்குது. இப்போதைக்கு நம்ம வெரிஃபை ஆகலை. ஸோ வெரிஃபை ஆனோடனே நமக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது நான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போகிறேன், நீங்கள் அதை கவலைப்படலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்ம வச்சுக்கிற அமௌண்ட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பை பண்ணலாம், செல் பண்ணலாம். குவான்டிட்டி பிடிசி வெறும் யூஎஸ்டி வச்சே நம்ம பண்ணுறது புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பாட்டில் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஸ்பாட்டுக்கும் மார்ஜினுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா வெரி 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 சிம்பிள். என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸ்பாட்ன்றது வந்து நம்மளோட அமௌண்ட்டு ஓவரால் நம்ம அமௌண்ட்டு மட்டுமே. மார்ஜின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 times 3 times அப்படின்ற மாதிரி அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஃப்யூச்சர் வந்து 25 times 50 times, பட் மார்ஜின்றது 3 times 10 times அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் தென் நமக்கு வெரிஃபை ஆனதுக்கு நம்ம அக்கௌண்ட் வந்து கேஷ் ஆட் ஆனதுக்கு நம்ம வெரிஃபை ஆனதுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் கேஷ் போடுவோம். அதுக்கடுத்து உங்களுக்கு சிக்னல் எல்லாமே வந்து எப்பயும் போல கிடைக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் வாட்ஸ்அப் பேஜ் குரூப் ஜாயின் பண்ணால் கம்யூனிகேஷனுக்காக டெலிகிராமில் இருக்குது, அதுக்கு நம்பர் கூட கொடுத்துக்குறோம். ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், அண்ட் தென் நாங்கள் உங்களுக்கு ரீச் பண்ணுறோம். பாய்.